இன்றைக்கி நான் நான் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நானுக்கு நான் மைதா எடுத்திருக்கேன், ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 100 கிராம்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். அது அப்புறம் ஈஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சர்க்கரை ஒரு அரை டீஸ்பூனு, பால் ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். ஒரு 4-5 டீஸ்பூன் வர மாதிரி. தயிர் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, தண்ணியும் தேவையான அளவுங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம ஈஸ்டையும் சர்க்கரையும் பால் தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருவோம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன பண்ணுங்கிறது பார்க்கலாம். ஈஸ்ட்டு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க ஊற வச்சு. வெதுவெதுப்பான பாலில் ஊற வச்சேன் நான். இப்போ அந்த உப்பு, இந்த ஊற வச்ச அந்த ஈஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா டவ் ரெடி பண்ணிடலாம். அந்த மாவு, சப்பாத்தி நானுக்கான மாவு. அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் எண்ணெய் போட்டு பிசைஞ்சு வச்சுட்டேன். இது டபுள் மடங்கு ஆகும் உங்களுக்கு. ஒரு 1 ஹவர் ஊற வச்சிடணும். இது நம்ம வேணும்னா மாவுலேயே பட்டர் கூட போடலாம். நான் நான் போட்டு பண்ணுறதுனால இப்போ ஆட் பண்ணல எதுவும். நான் ஊறட்டோங்க. இது மூடி வச்சிடலாம். போட்டு பிசைஞ்சு வச்ச மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. நான் கம்மியாக போட்டதுனால தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு. நம்ம கொஞ்சம் நிறைய மாவு போட்டு பிசைஞ்சது தான் நல்ல இனி பெருசாக வந்திருக்கும். இப்போ இது நல்லா பால்ஸ் பண்ணி அதை போட்டு எடுத்துடலாம். இது ஈஸ்ட் போட்டிருக்கோம். நம்ம வெயிட்டே இல்லை சுத்தமாக. இதில் எவ்வளோ பால்ஸ் வருதுன்னு பார்க்கலாங்க. இப்போ அதை ரோல் பண்ணி எடுத்துடலாங்க. நல்லா திரட்டி மாவை சப்பாத்தி மாதிரி போட்டுடலாம். எப்போவுமே இந்த மாவு ஒரே சைட்லேயே தேய்ச்சிட்ருக்கூடாது. எல்லா சைடும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தேய்க்கணும். இல்லைனா மெல்லிஸாக இருந்ததுன்னா பிஸ்கெட் மாதிரி ஆகிடும். அவ்வளோதாங்க, தேய்ச்சி முடிச்சாச்சு. இது ஒரு பிளேட்டில் இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு தவாவில் போட்டு எடுத்துடலாம். மைதா ரொம்ப யூஸ் பண்ணுறது நல்லதில்லை. இது நம்மளுக்கு கோதுமை மாவோட ரீஃபைன் பண்ணி பண்ணுறது தான் இது. அதனால் அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இதை கடாய் தவா ஆன் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இதெல்லாம் போட்டு சுட்டு எடுத்துடலாங்க. இப்போ தவா காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு நாளாக போட்டு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எண்ணெய் போடக்கூடாது. லேசாக கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு அப்புறம் எண்ணெய் அந்த இதெல்லாம் போட்டோன்னா நல்லா பபிள்ஸ் நல்லா உப்பி வரும். இப்போ இதில் பபிள்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டேஜில் திருப்பி போட்டுடலாம். நம்ம பாருங்கள், உப்பிட்டு வருது. அது இந்த மாதிரி மெதுவாக லேசாக அமுத்தி விடும்போது எல்லா இடத்துலையும் நல்லா உப்பி வரும். அப்புறம் நம்ம அதை எண்ணெயை லேசாக ஊற்றி அதை இது பண்ணிடலாம், திருப்பி போட்டுடலாம். டேஸ்டியான நான் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நார்த் இந்தியன் டிஷ் எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வெஜ்ஜு குருமா கூட நல்லா தான் இருக்கும். நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க அது வேணால் எடுத்துக்கலாம். இது ஈஸி தான் இது. பட் சூடாக சாப்பிட்றது நல்லது. கொஞ்சம் ஆறி போச்சுன்னா ஒரு ரப்பர் மாதிரி ஆகிடும். பட்டர் வேணும்னா பட்டர் போட்டுக்கலாம். சீஸ் வேணும்னா சீஸும் கூட போட்டுக்கலாம் மேலே. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.